அனைவருக்கும் வணக்கம். கொஷின் பாருங்க. ஒரு கலவையில் பாலும் தண்ணீரும் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளது. அதில் 14 லிட்டர் தண்ணீரை சேர்த்தால் 2:5 விகிதமாக மாறிவிடும் எனில் பழைய கலவையின் பாலின் அளவுன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். கலவையில் உள்ள பாலும் தண்ணீரும், பால் தண்ணி சரிங்களா, 5:2 என்ற விகிதத்தில் உள்ளது. அதில் 14 லிட்டர் தண்ணீரை சேர்த்தால் 2:5 மாறும்னு சொல்லிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி என்னென்ன ரேஷியோ ப்ரொபோர்ஷனாக இன்டெரக்டாக ஒரு மடங்குல இருக்கும். அதை நம்ம அந்த மடங்கு என்னன்னு தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இது பால் 5x பால், தண்ணி 2x. தண்ணியில தான் நம்ம எவ்வளோ சொல்கிறோம், 14 லிட்டர் சேர்க்குறோம். இப்படி 14 லிட்டர் நம்ம தண்ணி சேர்க்கும் போது என்னவா மாறுதுன்னா 2/5 மாறும்னு சொல்றாங்க. 2/5 மாறும்னு சொல்றாங்க சரிங்களா. 2/5 மாறும்பொழுது என்ன இப்படி இருந்ததுன்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிகேஷன். 5 × 5 25x. இப்போ என்ன வருங்க, 4x + 28 அவ்வளோதான் சரிங்களா. அப்போ 25x ஈக்குவல் டு தண்டிங்கன்னா வரும்போது -4x = 28. அப்போ என்ன வருங்க, 21x = 28. அப்போ x = 28/21. அப்போ 7 டேபிள் அடிப்படும். அப்போ 3 7 4 7. அப்போ 4/3. எக்ஸோட மதிப்பு 4/3. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க கேட்கறது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். பழைய கலவையின் பாலின் அளவு. பழைய கலவையின் பால்னா இதான் பழைய கலவை. அப்போ 5x தான் கேட்டிருக்காங்க. பழைய கலவையின் பாலின் அளவு. அப்போ 5x = என்ன இருங்க, 5 × 4/3. ஏன்னா எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சது 4/3. அப்போ 20/3. 20/3 இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் 6 2/3 இருக்கு. என்ன பாருங்க, 3 6 18 18 + 2 20 20/3. இப்போ இப்படிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆன்சர் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.